GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நெல்லை மாவட்டத்தில் போலீஸ் அதிகாரியின் தவறான செயலால் ஏற்பட்ட பரபரப்பு சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகி போலீஸ் துறையில் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரைச் சேர்ந்த காந்திராஜன் என்ற சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் போக்குவரத்து போலீஸ் பிரிவில் பணியாற்றி வருகிறார். இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவரான இவர் உடல்நலக் குறைவு காரணமாக காவல் நிலைய பணியிலிருந்து போக்குவரத்து பிரிவுக்கு மாற்றப்பட்டு தினமும் தனது சொந்த காரில் நெல்லைக்கு பணிக்கு சென்று வருவது வழக்கம். சம்பவ தினத்தன்று இரவு காந்திராஜன் தனது பணியை முடித்து நெல்லை டவுன் தெற்கு மவுண்ட் ரோடு வழியாக சுத்தமல்லிக்கு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த சாலையில் உள்ள ஒரு தியேட்டர் அருகே முன்னால் சென்ற பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டது. இதனால் பேருந்தின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்த டவுன் செண்பகம் பிள்ளை தெருவைச் சேர்ந்த வாலிபர் தனது வாகனத்தை உடனடியாக நிறுத்தினார். இதற்கு பின்னால் வந்த காந்திராஜனின் கார் வேகத்தை கட்டுப்படுத்த தவறி அந்த மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் மோதியது. இந்த விபத்தால் மோட்டார் சைக்கிளுக்கு லேசான சேதம் ஏற்பட்டது. ஆனால் வாலிபருக்கு உடல் காயம் இல்லை என்று தெரிகிறது. ஆத்திரமடைந்த வாலிபர் தனது மோட்டார் சைக்கிளை சாலையோரம் நிறுத்திவிட்டு காரில் இருந்த காந்திராஜனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாலிபர் காரை வழிமறித்து நின்று விபத்துக்கான பொறுப்பை ஏற்குமாறு கோரினார். இதற்கு பதிலாக காரிலிருந்து இறங்கிய காந்திராஜனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சூழ்நிலை தீவிரமடைந்ததும் ஆத்திரத்தில் காரை ஏற்றி வாலிபரின் மீது மோதினார். அதிர்ஷ்டவசமாக தப்பிய வாலிபர் காரின் முன்பக்க பம்பரில் ஏறி அமர்ந்து காப்பாற்றுங்கள் என்று கத்தினார். இதன்பின் காந்திராஜன் காரை ஓட்டி வாலிபரை சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரம் இழுத்துச் சென்றார். இந்த செயல் சாலையில் சென்ற பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த மக்கள் மொபைல் போனில் வீடியோவாக பதிவு செய்தனர். வீடியோவில் வாலிபர் காரின் பம்பரில் அமர்ந்து உயிருக்காக போராடும் காட்சி தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உடனடியாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வைரலாகிவிட்டது. பலாயிரம் பார்வையாளர்கள் போலீஸ் அதிகாரியின் செயலை கண்டித்து ஜஸ்டிஸ் ஃபார் யூத் போன்ற ஹேஷ்டாக்களை பயன்படுத்தி பதிவிட்டனர். சமூக ஆர்வலர்கள் போலீஸ் அதிகாரிகள் சட்டத்தை மீறி செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தினர். இந்த வீடியோ நெல்லை மக்களிடையே பெரும் பேசு பொருளாக மாறியது மற்றும் போலீஸ் துறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியது. வீடியோ வைரலானதும் நெல்லை போலீஸ் கமிஷனர் சந்தோஷ் ஹதிமணி உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். காந்திராஜனை சிறப்பு போக்குவரத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பதவியிலிருந்து நீக்கி ஆயுதப்படை பிரிவுக்கு மாற்ற உத்தரவிட்டார். இது சம்பவத்தின் தீவிரத்தை பிரதிபலிக்கிறது. துணை கமிஷனர் பிரசன்னகுமார் வழங்கிய தகவலின்படி பொது இடத்தில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட சப் இன்ஸ்பெக்டர் காந்திராஜன் மீது உரிய விசாரணை நடத்தப்பட்ட பின் குற்றவியல் மற்றும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். சம்பவ நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் மதுபோதையில் இருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் காந்திராஜன் ஓய்வு பெறுவதற்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்த சம்பவம் அவரது தொழில் வாழ்க்கையை பாதிக்கலாம். போலீஸ் வட்டாரங்களின்படி வாலிபருக்கு உடல் காயங்கள் இல்லை என்றாலும் மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். விசாரணையில் காரின் ஸ்பீடு மற்றும் விபத்தின் காரணம் ஆகியவை ஆழமாக பரிசோதிக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் போலீஸ் பொதுமக்கள் உறவை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. முன்னாடி போன பஸ் பிரேக் போட்டுருச்சீங்க, நான் பிரேக் போட்டேங்க, என் வண்டியை அடிச்சாருங்க சார். சார் முன்னாடி போற வண்டி பின்னாடி வந்தாங்க சார். இது என்ன நடந்தாலும் சார் கேஸ் பண்ணுங்க சார். சத்தியமா சொல்றேன் சார். என் வண்டியை நீங்க அடிச்சீங்களா நான் அடிச்சேன் சார். எடுங்க சார், வண்டியை சேர்த்து போடுங்க சார். என் வண்டி எங்க இருக்கு சார்? சத்தியமா சொல்றேன், நான் உள்ள பண்ணேன் சார். எடுங்க சார், உங்க வண்டியை ஓட மாட்டேன் சார். எடுங்க சார்.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.